நீங்கள் அமித்ஷா கூப்பிட்டாரு, வாங்க கலாநிதி மாறன், உங்கள் ஸ்பைஸ் ஜெட்டு எனக்கு வேணும், எனக்கு என் சொந்தக்காரனுக்கு வேணும், எழுதி கொடுத்துட்டு போங்க. இந்த கோப்பு பார்த்தீங்களா எவ்வளோ இருக்குன்னு, உங்கள் தம்பி சொன்ன கார்பரேட் ஃப்ராடு பூரா ஃபைல் ஆகிட்டு இருக்கு. கார்பரேட் ஃபைலு நீங்கள் எலக்ட்ரானிக் டிரான்ஸ்மிட்டரை நீங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த காலத்தில். இதிலிருந்து கேபிள் டிவிக்கு கேபிள் தோணுதுலேருந்து பிஎஸ்என்எல்ல வச்சுருந்ததுலேருந்து அனந்தகிருஷ்ணன்கிட்ட வாங்கின ஃபைல் 1000 கோடி, இப்படி பல ஃபைல் நான் வச்சுருக்கேன். இந்த ஃபைல் பார்த்துக்குங்க, அதாவது தெரியுது பார்த்தீங்களா, திகார், அதையும் பார்த்துங்க, ஜன்னல் வழியாக பார்த்துங்க, இதையும் பார்த்துங்க, அதையும் பார்த்துங்க. ஐயா எதில் கையெழுத்து போடணும்? அந்த ஃப்ளைஸ் எது ஸ்பைஸ் ஜெட்டு, அது சாதாரணமாக பிரமோத் மகாஜன்கிட்ட இருந்து வாங்கினது. பிரமோத் மகாஜன் அவன் பாஜக ஒரு சாதாரண ரிப்போர்ட்ரு. வாஜ்பாய் பம்பாய் போகும்போதெல்லாம் கூட பிலிட்ஸ் ரிப்போர்ட்டர் அவர். அப்போ வாஜ்பாயோட நெருக்கமாக இருக்காரு. வாஜ்பாய் சொல்கிறாரு, நீ ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க, என் கூட வந்துரு. டெல்லிக்கு வந்த பிறகு அவர் தான் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர். யாரா டீல் பண்ணுறது? அம்பானி, அப்போ அதானியில் இல்லை, டாடா, பிர்லா, கோயங்கா எல்லாத்தையும் டீல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பை யாருக்கு கொடுத்தாரு? பிரமோத் மகாஜனுக்கு. பிரமோத் மகாஜன் என்ன பண்ணாருன்னா, பார்ட்டி ஃபண்டு வேணும் அடுத்து வேலைக்கு நிற்கிறது. என்ன பண்ணார்? எல்லா பையிலையும் கூப்பிட்டார். யாரை? டாடா, பிர்லா, அதானியில் அம்பானி மேலே கூப்பிட்டாரு. கூப்பிட்டு சொன்னார், எங்களுக்கு ஒரு 50,000 கோடி நிதி வேணும் எலெக்ஷன் சந்திக்கிறதுக்கு இந்தியா பூரா. உங்களுடைய டெண்டர் பேமெண்ட் எல்லாமே இந்த தொலைத்தொடர்புத்துறைக்கு 500 கோடி, 1000 கோடி, 300 கோடி, 400 கோடி இருப்பாங்கல்ல, அதை பூரா நாங்கள் ரத்து பண்ணிடுறோம், அதை பூரா தள்ளுபடி பண்ணிடுறோம், அதை பூரா கேஷ் எங்களுக்கு கொடுத்துரும். எதுக்கு? எலெக்ஷனுக்கு வேணும்னு. வாஜ்பாய் அரசை மீண்டும் கொண்டு வந்ததுக்கு பெருங்காரணம் பிரமோத் மகாஜன். நீங்கள் வாஜ்பாயை நேரடியாக பார்க்க முடியா, எப்பவுமே பார்க்க முடியாது, பிரமோத் மகாஜன் வழியாக தான் பார்க்க முடியும். சரி, அப்போது அதற்காகத்தான் பிரமோத் மகாஜன் சாதாரண நம்ம மாதிரி ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தவர், இந்தியாவினுடைய ரிலையன்ஸுடைய ஷேர் பூரா அவர் தான் வச்சுருந்தார். ரிலையன்ஸுடைய ஷேர், அவருடைய விமானம் தான் ஸ்பைஸ் ஜெட்.